பாரு எப்படி நாடாளுக்குள்ள பிள்ளைகள் வனத்துக்கு சென்று விட்டது. ஆமா இவன் ஏமாத்திரம் நமக்கு. இவன் நம்மளுக்கு சாமானத்துல விட்டுருமா? ஏய் அத பேசக்கூடாது. விடிய விடிய அத பேசக்கூடாது. சரிம்மா புரியுதா? அதனால இவனுக்கு என்ன வழி பண்றேன் அப்படிங்கிற பொறுத்து இருந்து பாரு. அம்மா நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் அப்படியே முன்னாடி உட்காந்து பாப்பேன். அவன் வந்தா மட்டும் என்கிட்ட சொல்லு. அப்படி நீ உள்ளார போய் உட்காரு. ஆரஞ்சமான கானகம் சென்று கோயாளியை விட்டு மக்களுடைய இருவர் கண்களையும் பிடித்து சொல்லும்படி சரி வனத்தில் வாழக்கூடிய வன மிருக ஜாதிகளால் அடித்து கொன்றுவிடும் என்று ஆரஞ்சமான கானகம் ஓட்டி வந்து விட்டேன். செய்து விட்டாயா சுவாமி? சரி இவ்வளவு நாளாக எனக்காக உனக்காக நான் இருக்கிறேன். அதனால் எனக்கு ஒரு ஆசை சுவாமி. நாடி உனக்கு செய்வீர்களா? இது நாள் வந்து கேட்காத புதுமையாக கேட்கிறாய். நீ ஏன் ராணி, நானே ராஜா. அதனால என்ன கேட்டாலும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். இவ்வளவு நாளா உங்க கூட தான் நான் இருக்கிறேன். நீங்க படுனா படுக்கிற நீங்க தான் நிக்கிறேன், உட்காருனா உட்காரு, ஆக்கி போடுனா ஆக்கி போடணும். இத்தனையும் செஞ்ச நாள் இந்த அரசு சமாதானத்தில் அமர வேண்டும். அதனால உங்க ராஜவுடைய கொஞ்சம் தர வேண்டும் அல்லவா? இதுதானே அல்லவா? உடனே கொடுத்துருவல்ல. கொஞ்ச நேரம் எப்படி தெரிகிறது? மதுராபுரி அள்ளி போல் ராணி போல் தெரிகிறது. இந்த நாட்டுக்கு ராணி போல் தெரிகிறது. நாட்டுக்கு இப்பொழுது நான் தான் ராணி. அப்படியா? அரசு சமாதானத்தில் அமரலாமா? நான் அமரக்கூடிய சிமாதானத்தில் சில நிமிடம் அமர்ந்து எந்திரிக்கிறது சொல்றேன். சுவாமி அமருங்கள். சுவாமி அதனால இப்பொழுது யார் ராணி? கொண்டாப்பா குர்ற அம்மாளுக்கு யார் ராணி? அம்மாளுக்கு குர்றோ அம்மா சிந்தாமணி, நீயே நாட்டுக்கு ராணி. நான் யாரு? ராணி. ராணி நீங்க? ராஜா. நானு ராணி, நீங்க ராஜா. கட்டின மனவாள் வந்து ஏறி அடிக்கிறா. நான் தான் ராணி, நாட்டுக்கு அரசி. அரசி. இனிமேல் இந்த நாடு நகரம் சொத்து அத்தனையும் எனக்கு சொந்தம். நான் வந்த பிறகு நல்லா லட்டாட்ட 2 ஆண் பிள்ளைய பெண் பிள்ளைய வச்சுக்கிட்டு என் பேச்ச கேட்டுக்கிட்டு அவங்கள ஓட்டி விட்டேன். நாளைக்கு என்னை விட ஒரு அழகா ஒரு பெண் வந்தாள், அவளை வைத்துக் கொண்டு என்னையும் முடுக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? தவறாக செய்ய மாட்டேன். அப்படியா? அதோட மட்டும் விடக்கூடாது, எல்லாமே அவுக்கணும். அதெல்லாம் அவுக்கணுமா? இந்த அவமானமே அவனுக்கு போதும். இல்லம்மா பத்தாது. என்னடி பேசிட்டு இருக்கீங்க? திரும்ப இல்லம்மா, என்னுடைய மனசு திருப்திக்கு வாசரம் இந்த வேலையை மட்டும் செய்ய இருக்கட்டும். அதனால உனக்கு இனிமேல் இந்த நாட்டில் இடம் கிடையாது. அதனால கண்ணே அந்த ஓட்டை எடுத்து சிந்தாமணி யாரு? இங்க பாரா இருக்குது. ஏன் பல்லக்கா அதை எடுத்து போய் குடுறா. அப்படி ரொம்ப பெருசா இருக்கு. கையை நீட்டு. ஐயோ நாட்டுக்கு ராஜாடி போடு. வாயை திறந்தா புடிச்சு விட்டுருவோம். அப்படியே இனிமே ராஜா எவன் தான்?
நாட்டு பக்கமே ஒண்ணு பார்த்து அப்படித்தான் விழுவோம். இன்னுமே ராஜா இவன் தான். நான் தான் நாட்டுக்கு ராணி. நான் தான் ராஜா. இவன் தான் சைடு ராஜா. டேய், டேய், மூடா. மூடுறாங்கிற ஒண்ணு கேக்குறேன். இது என்னது? திருவோடு. திருவோடு. இந்த வழியாக நீ ஓடு. எங்கேயாவது பிச்சை எடுத்து பொழைச்சுக்க. இந்த நாட்டுல இருந்தா உன் பிள்ளைங்களுக்கு என்ன இருந்துச்சு அதை விட கொடுமையா உனக்கு நேரம். போயிட்டு இரு. போடு. சண்டாளி சித்தனை செய்த கொடுமையால் என் மக்களையும் இருவரையும் இழந்து என் பெண் ஜாதியை இழந்து தனிமரமான நிக்கலானே ஆவரணம் எல்லாம் இழந்து கரத்திலே திருவோடி வந்து தெரு தெருவாக போகும்படி ஆகிவிட்டாலே ஐயோ இவங்க சாக விதி
ஆண்டவா, அந்த நிலையிலும் இல்ல ஆதரிப்பார் யார் ஒருவரும் இல்லையே. இந்த தேசம் எல்லாம் சுற்றி தெருவாக வருகின்ற பொழுது நம்மளை காப்பாற்ற ஒருவரும் இல்லையே. என்ன செய்வேன் ஆண்டவா? ஐயோ, இறைவா, ஏய் லைட்டா என்ன பண்ணுவா? அதிபதியாக விளங்கக்கூடிய மன்னன் உங்களுக்கு இந்த விரிகோளம் என்ன? செங்கோல் பிடிக்கும் கையில் திருவோடு ஏந்தி ஆடையாவரணம் எல்லாம் இழந்து தனிமரமாக வந்திருக்கின்றாயே. என் மாமா என்ன நடந்தது? மணிமகுடம் தாங்கி என் அக்காவை திருமணம் செய்யும் பொழுது ராஜ உடையோடு அமர்ந்து மகேந்திராபுரிக்கு அரசராகிய நீங்கள் என்ன மாமா ஆச்சு? என்ன ஏது காரணம்? ஏன் இப்படி என்ன நடந்தது? அதிகரமா உன் அக்காராகிய மணிமேகலை கல்யாணம் செய்து சில காலமாக புத்திர சந்தானம் இல்லை. சுப்பிரமணிய கடவுள் அருளால் 2 கண்மணிகள் பிறந்தார்கள். காந்தசீலன் காந்தாமணி என்று திருமணம் செய்ததோடு சரி, நான் வந்து பார்க்கவில்லை. நடந்தது என்ன நடந்தது? கடவுள் அருளால் கந்தன் அருளால் 2 கண்மணிகள் ஆண் குழந்தை ஒன்று பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. முடிகாணிக செலுத்தலாம் என்று சொல்லி ஆரண்யமான கானக வழியாக பழனிமலைக்கு கால் நடப்பயணமாக சென்றோம். சரி, பயங்கராவனம் என்று சொல்லக்கூடிய வனத்திலே நுழைந்தவுடனே உங்க அக்காராகி மணிமேகலைக்கு தன்னிதானம் அதிகரித்து சுவாமி பிராணபதி என்னால் நடக்க முடியவில்லை, என் தாகத்தை தீருங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஆலாமர விருட்சகத்தில் அமர்ந்திருப்பாய், ஆரண்யமான கானகத்தில் எங்கேயாயிரம் துணை நீர் இருந்தால் சென்று எடுத்து வருகிறேன் என்று சென்று விட்டேன். தளத்தை எடுத்து வந்து பார்க்கின்ற பொழுது காரமுள் மேல் கண்மணியாகி காந்தசீலனும் காந்தாமணியும் கத்திக் கொண்டிருந்தார்கள். உங்கள் அக்காராகி காணவில்லை. கானகத்தில் வாழக்கூடிய மிருகஜாதிகள் கடித்து கொண்டு விட்டதோ நான் கண்ணால் பார்க்கவில்லை மைத்துனா. அப்படி பார்க்காமல் படிக்கு பிறகு அரமனைக்கு அழைத்து வந்து காந்தசீலன் காந்தாமணி என்று பெயர் வைத்து பாடசாலையில் பாடத்தை குருநாதனத்திலே கற்று வந்தார்கள். அங்கு உள்ள மாணவர்கள் பார்த்து தாய் இல்லாத ஒரு பிள்ளை பெறாது, தாயில் சிறந்தது கோவிலும் இல்ல, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று சொன்னார்கள். உங்கள் தாய் எங்க என்று கேட்டார்களா? தாய்க்கு தாயும் என் தந்தைதான், தந்தைக்கு தந்தையும் அவர்தான், தாய் என்பதே கிடையாது என்றார்களாம். மாணவர்கள் பிடித்து அடித்து விட்டார்களாம். அதை வந்து என்னிடத்தில் தாய் எங்க என்று கேட்டார்கள். கானகத்தில் இப்படி சென்றதுதானப்பா, உன் தாயை காணவில்லை, என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ தெரியவில்லை என்று காந்தசீலனிடத்திலே சொன்னேன். அதை கேட்ட காந்தசீலனும் காந்தாமணியோ எனக்கு எங்கள் அம்மா வேணும், அண்ணன் இறந்தால் தான் பாடசாலை செல்வோம், இல்லை என்றால் போக மாட்டோம் என்று சொன்னார்கள். விவாதத்துக்கு பிடிவாதமாக பிடித்தார். உடனே ஒரு பெண்மணியை நான் சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய பெண்மணியை திருமணம் செய்து வந்தேன். மறுமணம் செய்தேன். பிறகு சில நாள் இருந்த உடனே காந்தசீலனும் காந்தாமணியும் சித்தனை மேல என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ தெரியவில்லை, குடிப்படைகளுடைய குறையத்திற்கு நான் ஆரண்யமான கானகம் சென்று விட்டேன். வந்த உடனே உன் பிள்ளைகள் என்ன தவறுமுறையான யாகதாசமாக பெண்டால பார்த்தார்கள் என்று சொன்னார்கள். அகோர கோபம் பிறந்து அடித்து உதைத்து வதம் செய்து சித்தனுடைய வார்த்தையை கேட்டு உரையாடி விட்டு கானக மார்க்கத்திலே கண்ணை ஓண்டி விடுங்கள் என்று தெரிவித்தேன். மைத்துனா, ஆயிரமே இருந்த பொழுதும் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது உலக நீதியா? ஆனா ஒரு மனைவி திருமணம் செய்தும்
பிள்ளைகள் கேட்டார் என்று மறுமணம் செய்தீர்கள் உண்டானதுதான். ஆனா இப்பேற்பட்ட பழிமோசம் நேர்ந்தீரே, நடந்தது அவள்கள் செய்யறா, உங்கள் செய்யறா, அந்த கடவுளுக்கு தான் தெரியும். கடவுள் தான் தெரியும். என் அக்கா இவைகளெல்லாம் அந்த கடவுள் அருளால் என் இரண்டாம் தாரம் வந்த சிற்றன்னை மனைவி சித்தாமணி செய்த சதிதான் வைத்துனா. இதற்கு மேல கலக வேண்டாம். பாருங்கள், என்னோட அரண்மனைக்கு வருங்க. போனது போகட்டும். என்னுடைய அரண்மனைக்கு வந்து இருக்கக்கூடிய அனைத்தும் நீங்கள் இங்கே இருங்கள். ஆக நடப்பது நடக்கட்டும். அப்படியே ஆகட்டும்.